ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோல நம்ம வந்து லியாவுக்கு ஒரு சூப்பரான பட்டு பாவாடை தைக்க போறோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸ வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வரையறதுலேருந்து, கட் பண்றதுலேருந்து, ஸ்டிச் பண்றதுன்னு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து நீங்க கூட இத பார்த்து இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. மிஷின் ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சா மட்டுமே போதும். நீங்க வந்து சூப்பரான ஒரு பட்டு பாவாடை உங்களோட குழந்தைக்காக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட் கலரில் ஒரு பட்டு பாவாடை தைக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து என்னோட ப்ளவுஸ் பிட். என்னோட கல்யாண சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் அப்போ ஸ்டிச் பண்ணல. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கொஞ்சம் பெரிய பார்டர் அண்ட் இன்னொரு சைடு வந்து சின்ன பார்டர். ஈக்குவல் பார்டர் கிடையாது. இப்போ லியாவுக்கு வந்து இதில் தான் நான் வந்து பட்டு பாவாடை தைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவல் பார்டராக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். என்கிட்ட ஈக்குவல் பார்டர் இந்த சாரீ கிடையாது. பட் இது ரொம்ப நல்ல பட்டுன்றதுனால இதில் தைப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதில் நமக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்கர்ட்டில் முன்னாடி வரா மாதிரி நான் வைக்க போகிறேன். ஈக்குவலாக இருந்ததுன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸில் ரொம்ப அழகாக இருக்கும். உங்ககிட்ட அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பிட்டு. அண்ட் இது போக நமக்கு தேவை கண்டிப்பாக ஒரு லைனிங் கிளாத் வேணும். ஸோ இது வந்து 1 மீட்டர் கிளாத், 1 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மேட்சிங்காக. அண்ட் இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய தனியாக இன்னொரு ப்ளவுஸ் பீட் வந்து நான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க் பண்ணதாக இருக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே இதுவும் 1 மீட்டர் பீஸ் தான். ஸோ வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிளாத்லேயே நீங்கள் தைக்கணும், அந்த ஒரே ப்ளவுஸ் பீட்லேயே தைக்கணுன்னா கூட நீங்கள் தைக்கலாம். பட் நான் இப்போ தைக்க போகிற டிசைனுக்கு வந்து என்னோடய ப்ளவுஸ் பீட் ரொம்ப ப்ளைனாக இருக்குது, பார்டர் மட்டும்தான் அதில் இருக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது இது ஏன் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு இந்த கார்னர் ரெண்டையும் வந்து சேர்த்தாப்பா வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஈக்குவலாக வேணும். ஸோ அதனால் ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டான பேட்டர்ன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் டேரெக்டாக கிளாத்லேயே தான் வரைவேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் முதல்ல ஒரு பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து பேட்டர்ன் ஷீட்னு சொல்லி ப்ரௌன் கலரில் ஒரு பேப்பர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேப்பரில் நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு முதல்ல தேவை, அதை எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு பட்டு பாவாடை. சரிங்களா? இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து மொத்தமாக குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. இப்போ இயர் வைஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கூட, இந்த மாதிரி பேபிஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கூட பெரிய அளவு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் அளவு வந்து தேவைப்படும். இதை இப்படி நீங்கள் வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கணும். உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு கரெக்டான சைஸில் ஒரு பட்டு பாவாடை இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ரெடிமேடில் வந்து வாங்கி வச்சுருக்கிறீங்க, ஸ்டிச் பண்ணதோ ரெடிமேடோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்து நல்லாவே அவளுக்கு கொஞ்சம் பெருசாக தான் தச்சிருவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஃபியூ மந்த்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு 8 மாசத்துல இருந்து சீக்கிரமாவே வந்து அவங்களுக்கு க்ரோத் இருக்கும் இல்லையா? ஒரு வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா க்ரோத் லெவல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் தான் வச்சுருப்பேன். நான் இதே சைஸில் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 11 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த சைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸில் பாருங்கள் ஒரே அளவில் தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு மேக்ஸிமம் வேணால் ஒரு இன்ச் வேணால் கம்மி பண்ணுவாங்களே தவிர அதை தவிர வேறு சைஸஸ் வந்து மாறாது. ஆனால் அதிகமாக நம்ம வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி பார்க்குறோம் அப்படின்னா அந்த செஸ்ட் அளவும் இந்த ஹிப் அளவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரிய சேஞ்சஸும் இருக்காது பாடி டைப்பில். இப்போ இது பார்த்தீங்கன்னாலும் ஹிப் சைஸ் வந்து நான் 11 தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த செஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். இந்த கார்னர் டு இந்த கார்னர் சேம் அதே சைஸ் தான் ஹிப்லையும் வந்து நம்ம
வரும். சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்டான அளவு. ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு சைஸ், அந்த செஸ்ட் சைஸ் தான் நமக்கு ஹிப் சைஸும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர். ஸோ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் இந்த டூ இந்த அளவு இருக்கணும். ஸோ இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வளர்ந்தாலும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இங்கேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் போல அளவு, இங்கேயும் ஒரு கொஞ்சம் அளவு, ஒரு 1/4 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட்ஸும் உங்களோட பேபிஸ்க்கு நீங்கள் ரெடிமேடாக இருந்தால் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வருது எனக்கு. ஓகே, ஸோ 8 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு அதை விட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வரும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 7.5 வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பேபிஸ்க்கு. எனக்கு வந்து 7 போதுமானது, இருந்தாலும் நான் வந்து 8 வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஷோல்டர் அண்ட் இந்த செஸ்ட் சைஸ் இது ரெண்டும் தான் வந்து நமக்கு பாடி மெஷர்மெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெஷர்மெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு வந்து நான் ஏன் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா, நமக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுல் லென்த்துக்கும் பட்டுப்பாவாடை போடுவோம். அது வந்து கொஞ்சம் நீக்கு கீழே வரையும் ஃப்ராக் டைப்லையும் போடுவோம். அதனால நான் வந்து ஹைட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லலை, பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோடைய ஃபுல் ஹைட் வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து மெஷர் பண்ணுறோம். ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. ஜூம் ஆகலையோ? ஓகே, ஸோ ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ல இருந்து இந்த டிப் வர பார்த்தோம்னா 20 இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் அவளுக்கு தைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு. அதான் சொன்னேன் சீக்கிரமா அவங்க வந்து வளர்ந்துருவாங்க அப்படின்னு. நான் ஆனால் உள்ள துணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பிரித்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இந்த ஹைட் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கு. எனக்கு வந்து இப்போ இதை விட ஹைட்டாக கொஞ்சம் தேவை. இதை விட ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட நான் 23 இன்ச்சஸ் நான் வைக்க போகிறேன் இப்போ என்னுடைய அடுத்த ட்ரெஸ்ஸில். ஸோ இந்த ஃபுல் லென்த் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 20 கரெக்டாக பிடிச்சோம்னா 20.5 இழுத்து பார்த்தோம் அப்படின்னா 20.5 வருது. சரிங்களா? ஸோ அடுத்த சைஸ் என்னன்னா இந்த சைஸ். இதில் வந்து இந்த ஸ்கர்ட் ஜாயின் ஆகக்கூடிய இந்த இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 7.25 இருக்கு. ஸோ இது நமக்கு எங்கே அந்த ஸ்கர்ட் வந்து ஜாயின் ஆகணுங்கிறது. ஆக்சுவலாக இதை வந்து நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் பார்த்தோம்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாகவே இருக்காது. அவங்க ரேண்டமாக ஒரு சைஸ் தைக்கும் போது நீங்கள் பெரியவங்களோட ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அனார்கலி சுடிதார் அந்த மாதிரிலாம் வந்து போடுவோம். மேலே ஒரு கட்டு வச்சு கீழே ஒரு டாப் வருது அப்படின்னா அந்த கட்டு ப்ராப்பராக நமக்கு வந்து அந்த பிளவுஸ் லென்த்துக்கு வர்றதுக்கும் அதுக்கு கீழே வர்றதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது அதோடைய லுக்கே வந்து வேற மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இந்த ஹைட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து 7.25 வருது எனக்கு. நான் இதை வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன். ஓகேவா? உங்கள் ஷோல்டருக்கு பாதி. ஸோ நான் சொன்ன 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸுக்கு பாதி இப்போ நான் வந்து ஆம்போல் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 இன்ச் வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பாதி 5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத் லெவல் அவ்வளோ அதிகமாக இருக்காது. அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஆம்போல் லெவல் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. சரியா? இப்போ நான் வந்து குட்டி பாப்பாக்கு தான் தைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால 8க்கு பாதி 4 தான் இந்த ஆம்போல் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மார்க்ஸ், இந்த நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு என்னென்ன அளவு வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன்.